நினைவு கூறுதலின் தியானங்கள். பிரதர் சார்லஸ் தேஸ் ரசல் அவர்களால் ஏப்ரல் 1883 எழுதப்பட்ட ரீப்ரிண்ட் நம்பர் 465. தலைப்பு பஸ்கா. இது இஸ்ரேலுக்குரிய மிக முக்கியமான பயபக்திக்குரிய அனுசரிப்புகளில் ஒன்றாக இருந்தது மற்றும் இன்னமும் இருந்து வருகிறது. இது நிழலான ஜனங்கள் என அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய முதலாம் அம்சமாக காணப்பட்டது. இவ்வனுசரிப்பு நிறுவப்பட்ட விவரங்கள் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுகின்றது மற்றும் இப்படியாக தெளிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்குள் குடும்பத்தினர்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை புளிப்பில்லாத அப்பத்துடனும் கசப்பான கீரையுடனும் புசித்தார்கள். யூதர்களுடைய முதலாம் மாதத்தின் 14ஆம் தேதியின் அந்த இரவில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் காரணமாகவும் ஆட்டுக்குட்டி புசிக்கப்பட்டதின் காரணமாகவும் இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் கடந்து போகப்பட்டார்கள் அல்லது எகிப்தியரின் முதற் பேரானவர்கள் சந்தித்திட்ட மரணத்தின் வாதை நின்று தப்புவிக்கப்பட்டார்கள். இச்சம்பவத்தின் காரணமாகவும் மற்றும் அடுத்த நாளில் இஸ்ரேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று சுதந்திரமடைந்து வெளியேறின் காரணமாகவும் தேவனுடைய கட்டளையின் பேரில் இஸ்ரேலர்கள் ஒவ்வொரு வருடமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நினைவு கூர்ந்து ஆசரித்தார்கள். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இஸ்ரேலர்கள் இந்த அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தார்களே ஒழிய நிழலாகிய அதன் அர்த்தத்தை பார்க்கவில்லை. அப்போஸ்தலனை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய வார்த்தைகளை எழுதும்படிக்கு ஏவி அவ்வனுசரிப்புக்குரிய அர்த்தத்திற்கான திறவுகோலை ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு கொடுக்கவில்லை எனில் நாமும் இஸ்ரேலர்களைப் போலவே இருளில் காணப்பட்டிருப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படியாக இக்காரியத்தின் மீது பரிசுத்த ஆவியானது நமது கவனத்தை கொண்டு வந்த பிற்பாடு மேலும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்பதையும் இஸ்ரேலின் முதற் பேரானவர்களுக்கு நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவசியமாய் இருந்தது போன்று இயேசுவினுடைய மரணமானது முதற் பேரானவர்களாகிய சபை மரணத்திலிருந்து இரட்சிக்கப்படுவதற்கு அவசியமாய் இருக்கின்றது என்பதையும் தெளிவாய் காண்பிக்கக்கூடிய மற்ற வேத வாக்கியங்களையும் நாம் கண்டுபிடித்தோம். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நாம் இப்பொழுது தம்முடைய சீஷர்களுடன் கடைசி பஸ்காவை புசித்திட்ட இயேசுவின் வார்த்தைகளிடத்திற்கும் செயல்பாடுகளிடத்திற்கும் கடந்து வருகிறோம். தேவன் மிகவும் சரியாய் செயல்படுபவர் ஆவார். நிழலான ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தின் 14ஆம் தேதியில் அடிக்கப்பட்ட காரணமானது தேவனுடைய திட்டத்தில் இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக அல்லது முன் அடையாளமாக இருந்தது. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் பஸ்காவை அனுசரிக்கவும் மற்றும் அதே நாளில் உண்மையான ஆட்டுக்குட்டி என அடிக்கப்படவும் தக்கதாக தேவன் யூதர்கள் மத்தியில் காண கணக்கிடுதலை ஒழுங்குபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதாவது நாளினுடைய கணக்கிடுதல் விஷயத்தில் ஒரு நடுராத்திரியிலிருந்து மறு நடுராத்திரி வரை என்று இப்பொழுது காணப்படும் வழக்கத்தின்படி யூதருடைய நாள் கணக்கீடு காணப்படாமல் மாறாக மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்து வரும் மாலை 6 மணிக்கு நிறைவடைவதாய் இருக்கின்றது. ஆகவே இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவை சுமார் 8 மணி அளவில் புசித்தார்கள் மற்றும் அதே இரவில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார் மற்றும் அதே நாளில்தானே மரித்தார். இப்படியாகவே அனைத்து எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேற வேண்டி இருந்தது மற்றும் நிறைவேறவும் செய்தது. இதோ உன் ராஜா வருகிறார் என்னும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் மற்றும் அதே வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அது வீட்டிற்குள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்ற
பஸ்கா நிழலில் உள்ள அம்சத்தினை நிறைவேற்றும் வண்ணமாகவும் இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக கழுதையின் மேல் ஏறி பட்டணத்திற்கு வந்தபோது தாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்லது நிராகரிக்கப்படத்தக்கதாக தம்மை ஜனங்களுக்கு முன்வைத்தார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாட்களுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிற பிரகாரமாக பஸ்காவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக இயேசு தம்மை இறுதியாக இஸ்ரேல் ஜாதியாருக்கு அல்லது வீட்டாருக்கு முன்வைத்தார். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 12ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம். அவர்களது ராஜா கழுதை குட்டியின் மீது ஏறி அவர்களிடத்தில் வந்தார். அவரோ அவர்களுக்காக கண்ணீர் விட்டு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் என்று கூறினார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39ஆம் வசனம். இயேசு பஸ்காவினுடைய உட்கருத்தை அறிந்திருந்தார். ஆனால் சீஷர்களோ அறிந்திருக்கவில்லை. இயேசு தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீஷர்களுக்கு விவரித்தாலும் கூட அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்கள் இன்னமும் ஆவினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. அவர்களால் ஆதாமின் பாவத்திலிருந்து நீதிக்கு ஏதுவாய் தீர்க்கப்படாத வரையிலும் ஜெனிப்பிக்கப்படவும் முடியாது. அதாவது அவர்களை மரணத்தின் வல்லமை நின்று மீட்டுக்கொள்ளும் இரத்தத்தை சிந்தின அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தினால் பாவத்திலிருந்து கடந்து போகப்படுவது அல்லது விடுவிக்கப்பட்டதாக கருதப்படும் நிலை வரும் வரையிலும் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. முன்பு ஒருவரும் கடந்து செல்லாத இடுக்கமான வழியில் இயேசு இவ்வாறு தனிமையாக கடந்து செல்லுகையில் நமக்கான முன்னோடியாகவும் தலைவராகவும் அவர் இவ்வழியில் தனிமையாக கடந்து செல்லுகையில் அவரது இருதயமானது சில சமயங்களில் மரணத்திற்கு ஏதுவாக மிகவும் துக்கமடைந்ததில் ஆச்சரியமடைவதற்கு ஒன்றுமில்லை. வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 14 வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. உண்மையான ஆட்டுக்குட்டி அன்றைய தினமே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அடிக்கப்படுவதன் மூலமாக எப்படி பஸ்காவின் காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இயேசு ஆசையாயிருந்தார். சீஷர்களால் கிரகித்து கொள்ள முடிகிற மட்டும் கிரகித்து கொள்ளத்தக்கதாக இயேசு பஸ்காவின் அர்த்தம் பற்றின சத்தியத்தை வெளிப்படுத்துவதே அவர் சீஷர்களுடன் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு விசேஷமாக ஆசைப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது என்றார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் லூக்கா 22ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. நிழலான ஆட்டுக்குட்டியிலிருந்து நிஜமாகிய தம்மிடத்திற்கு சீஷர்களுடைய மனங்களை திருப்பிடுவதும் தாம் நிறைவேற்ற இருக்கும் நியாய பிரமாணத்தினுடைய பஸ்காவென்னும் அம்சத்தை அனுசரிப்பது இனி சரியாய் இருக்காது என்பதை காண்பிப்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது என்பதில் நமக்கு ஐயமில்லை. பஸ்காவினுடைய அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய இடத்தில் வரும் அவரை பற்றின நினைவு கூறுதலின் அம்சங்களாக சீஷர்களுக்கு இனி அப்பம் மற்றும் ரசம் இடம்பெறப் போகின்றது. இப்படியாக பார்க்கப்படும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது நிழலான விடுதலையை நினைவு கூறும் வண்ணமாக இனிமேல் சொல்லர்த்தமான ஆட்டுக்குட்டியை கொல்ல வேண்டாம், மாறாக உண்மையான விடுதலைக்கு உண்மையான கடந்து போகுதலுக்கு ஆதாரமாய் காணப்படும் என்னுடைய மாமிசத்திற்கும் ஜீவனுக்கும் அடையாளமாய் காணப்படும் அப்பத்தையும் ரசத்தையும் பயன்படுத்துங்கள். ஆகவே என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் இது முதற்கொண்டு என்னை நினைவு கூறும்படிக்கு இப்படியாக செய்யுங்கள் என்ற விதத்தில் இயேசுவின் வார்த்தைகள் காணப்பட்டது. இப்படியாக ராபோஜனத்தை தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும் யூதர்களால் அனுசரிக்கப்பட்டு வந்த பஸ்காவிற்கு மாறாகவும் நமது கர்த்தர் நிறுவினார். ஏன் முதலில் இயேசு நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தார் என்று கேட்கப்படலாம். அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார் என்றும் அதன் சகல அம்சங்களையும் அவர் அனுசரிக்க வேண்டியவராக இருந்தார் என்றும் நாம் பதிலளிக்கின்றோம். அவர் தம்முடைய சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை அறைந்து போட்டு நியாயப்பிரமாணத்தை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டதால் பஸ்கா அல்லது இதற்கு மாற்றாக இடம்பெறும் கர்த்தருடைய ராபோஜனம் தொடர்புடையதான பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை உண்டாக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு நாளை அனுசரிப்பதை ஸ்லாக்கியம் என கருதுபவர்களில் நாம் அடங்கினவர்களாய் இருக்கின்றோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பஸ்காவை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தருணமானது எப்பொழுது அல்லது ஏன் புறக்கணிக்கப்பட்டு போனது என்பதை கணிப்பது கடினமாக காரியமாகும். ஆனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவே புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயம் இல்லை. மாபெரும் போதகர் இயேசு நினைவு கூறுதலின் விஷயத்தில் ஏதோ தவறு செய்து விட்டார் என்றும் வருடத்திற்கு ஒருமுறை நினைவு கூறுதலை அனுசரிப்பதை காட்டிலும் அடிக்கடி அனுசரிப்பது அனுகூலமாய் இருக்கும் என்று பக்தி வைராக்கியம் உள்ள சில போதர்கள் எண்ணியிருப்பார்கள் என்பதிலும் இவர்கள் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் மூலம் பவுல் நினைவு கூறுதலை அடிக்கடி அனுசரித்தாலும் ஒன்றுமில்லை என்று போதித்துள்ளதாக புரிந்து கொண்டுள்ளார் என்பதில் ஐயம் இல்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆனால் நினைவு கூறுதலை குறித்து பவுல் பேசியுள்ளவைகள் அனைத்தும் ஜாக்கிரதையாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது காரியங்களை இவர்கள் புரிந்து கொண்டுள்ளது போன்று அவர் சொல்லவில்லை என்பது உறுதியாகும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்கு இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நேரம் மிகவும் சரியான நேரமாக மாத்திரம் இராமல் நினைவு கூறுதலானது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே நிறுவப்பட்டதை விசேஷித்த வெளிப்படுத்துதல் மூலம் கர்த்தரிடத்திடமிருந்து பவுல் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த நேரம் மிகவும் சரியான நேரமாக காணப்பட்டது என்பதையும் கவனிக்கவும். கர்த்தருடைய மரணத்திற்குரிய சரியான நினைவு கூறுதலை அனுசரிக்கத்தக்கதாக சபையானது எத்தனை தரம் அந்த அப்பத்தை பிட்டு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டும். ஆண்டுதோறும் அவரது மரணத்தினுடைய நினைவு நாளில் மாத்திரமே செய்ய வேண்டும். எப்படி அமெரிக்காவிற்கான சுதந்திரமானது வருடாந்தோறும் அது சுதந்திரமடைந்த நாளாகிய ஜூலை 4ஆம் தேதியில் கொண்டாடப்படுகின்றதோ,
இப்படியான விதத்திலேயே கர்த்தருடைய நினைவு கூறுதல் அனுசரிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவின் சுதந்திரத்தை ஜூலை 4ஆம் தேதியில் கொண்டாடாமல் பொருத்தமற்ற பல்வேறு தினங்களில் சிலர் கொண்டாடிட முற்பட்டால் அது வினோதமாகவே பார்க்கப்படும். மேலும் ஜூலை 4ஆம் தேதியை குறித்து இதை நீங்கள் கொண்டாடும் போதெல்லாம் நீங்கள் தேசத்தினுடைய பிறப்பை அறிவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டால் ஒரு வருடத்தில் அநேக தருணங்களில் கொண்டாடப்படுவதை குறித்து பேசப்பட்டுள்ளதாக யாரேனும் புரிந்து கொள்வார்களா? இப்படியே கர்த்தருடைய ராபோஜனமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் மாத்திரமே அனுசரிக்கப்பட வேண்டும். ஆதி திருச்சபையினர் கர்த்தருடைய ராபோஜனத்தை வாரத்தினுடைய முதல் நாள்தோறும் புசித்து வந்ததை சுட்டிக்காட்டும் பதிவுகள் வேத வாக்கியங்களில் காணப்படுவதை தாங்கள் காண்பதாக சிலர் எண்ணுகின்றனர். இது ஒருவேளை உண்மையானால் இக்காரியத்தில் இதற்கு மேலாக கூறிடுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதே நமது பதிலாக இருந்திருக்கும். ஆனால் இப்படியான பதிவுகள் எங்கே இருக்கின்றது? இவர்கள் நமக்கு வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்று அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் என்று அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை காட்டுகின்றனர். ஆனால் இங்கு கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாக தான் அப்பம் பிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஏதேனும் சாட்சியம் உள்ளதா? ஏன் இங்கு நடைபெற்ற காரியம் கர்த்தருடைய ராபோஜனம் என்று குறிப்பிடப்படவில்லை? மற்றும் திராட்சரசம் ஏன் தவிர்க்கப்பட்டுள்ளது? அப்பமாகிய அடையாளத்தை போன்று பாத்திரம் என்னுடைய அடையாளமும் முக்கியத்துவமும் வாய்ந்ததாக இல்லையா? எம்மாவு என்னும் கிராமத்தில் அவர் அப்பத்தை பிட்டபோது 2 சீஷர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டுள்ளபடியால் அங்கு பிக்கப்பட்டது சாதாரணமான போஜனத்திலும் மேலானது என்று யாரேனும் சொல்லக்கூடுமோ? அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை புசித்தார்கள் என்று யாரேனும் சொல்லக்கூடுமோ? யாரும் இப்படியாக சொல்ல மாட்டார்கள். வாரத்தின் முதல் நாளானது அல்லது கர்த்தருடைய நாளானது நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய சரியான நாளாய் இருப்பதற்கு பதிலாக மிகவும் பொருத்தமற்றதாக இருக்கின்றது. இயேசுவின் மரணத்தையும் கர்த்தருடைய ராபோஜனம் கெத்சமனே என்னும் கல்வாரியின் துயரமான காட்சிகளையும் நினைவு கூறுவதற்குரிய ஒரு நாளாக வாரத்தின் முதல் நாளானது ஆதி திருச்சபையினால் நியமிக்கப்படுவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு பதிலாக வாரத்தின் முதல் நாளானது அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் களிக்கூறுதலின் நாளாகவும் மற்றும் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்துள்ளார் என்று கூறி ஓசனா சாற்றுவதற்குரிய நாளாகவும் காணப்பட்டது. இதனாலேயே இந்நாளின் பெயர் இப்படியாக காணப்படுகின்றது. மற்றும் இதனாலேயே சபையால் இந்நாளானது தொழுது கொள்வதற்கும் துதிப்பதற்கும் உரிய நாளாக பொதுவாய் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. வாரத்தினுடைய முதல் நாளாகிய கர்த்தருடைய நாள்தோறும் அப்பம் பிக்கும் வழக்கமானது அநேகமான சீஷர்கள் சொற்பமானவர்களாய் காணப்பட்டபடியால் கர்த்தருடைய நாளில் ஒன்று கூடுவதற்கென சில சமயங்களில் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வருகையில் ஒன்று சேர்ந்து போஜனம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்த காரியமாக இருக்க வேண்டும். இன்னும் அநேகமாக முதல் நாளில் அப்பம் பிக்கும் படும்போது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்படி அடிக்கடி முதல் நாளன்று தங்களுக்கு தோன்றி காட்சி அளித்தார் என்பதையும், எப்படி தாங்கள் புசித்து கொண்டு இருக்கும்போது இயேசு இப்படியாக தோன்றினார் என்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்தபோது எண்ணங்களிலும் சிரத்திலும் ஏற்பட்ட ஆசீர்வாதமான ஒரு இணைத்தலின் காரணமாகவும் கூட இந்த வழக்கம் ஆரம்பித்திருக்க வேண்டும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சபையில் கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை கொண்டாடத்தக்கதாக ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த இந்த வழக்கமானது மங்கின சுவடுகளானது. ரோமன் திருச்சபை மற்றும் ஆய திருச்சபைகளால் புனித வெள்ளி என்ற நவீன தோற்றத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டு வந்தாலும் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளால் கிட்டத்தட்ட கவனிக்க தவறப்பட்டுள்ளது. காவல் கோபுரத்தின் வாசகர்களில் அநேகர் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு கூறுதலை அதன் ஆண்டு நிறைவு நாளில் அனுசரிப்பதை வழக்கமாய் கொண்டிருக்கின்றனர். கர்த்தருடைய மரணமானது நிழலாகிய பஸ்காவின் இடத்தை எடுத்துக்கொள்ளுகிறது என்று நம்புகின்ற நாம் அந்த நாளை யூதர்களின் அல்லது சந்திரன் நாள்காட்டியின்படி கணக்கிடுகின்றோம்.
ஆகவே இந்நாளானது பெரும்பாலும் சூரிய நாள்காட்டியின்படி கணக்கிடப்படும் புனித வெள்ளியின் தேதியிலிருந்து முற்றிலும் வேறு தேதியாகவே காணப்படுகின்றது. 1883 வருடத்தில் பஸ்காவானது வாரத்தின் முதல் நாளில் ஏப்ரல் 22 தேதியன்று மாலை 6 மணிக்கு வருகின்றதாய் இருக்கின்றது. ஆகவே ஏப்ரல் 22 தேதியன்று மாலை 3 மணிக்கு கர்த்தருடைய மரணம் சம்பவித்ததாய் இருக்கும். மேலும் கர்த்தருடைய ராபோஜனமானது ஏப்ரல் 21 தேதி சனிக்கிழமை மாலை அன்று 7 முதல் 8 மணிக்குள் புசிக்கப்பட வேண்டும். பஸ்கா பண்டிகை ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளின் போது ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதை நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமுள்ள வழக்கத்தின்படியே அது அனுசரிக்கப்படும். புளிப்பில்லா அப்பம் மற்றும் ரசத்தினுடைய அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் பேசும் அதே வேளையில் இவை இரண்டையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட முதல் நினைவு கூறுதலின் ஒழுங்கின் மாதிரியை பின்பற்றிட நாம் நாடிட வேண்டும். புளிப்பில்லா அப்பமானது எந்த ஒரு எபிரேய குடும்பத்திடமிருந்து வாங்கப்படலாம். அடையாளங்களின் அர்த்தம். பிக்கப்பட்ட அப்பம் மற்றும் பாத்திரத்தின் அர்த்தத்தை இங்கு நாம் சுட்டி காண்பிப்பது சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்பத்தை குறித்து நமது கர்த்தர் கூறினதாவது, இது என் மாமிசமாகும். அதாவது புளிப்பில்லாத அப்பமானது நமக்காக பிக்கப்பட்ட அல்லது பலி செலுத்தப்பட்ட அவரது மாமிசத்தையும் அவரது மனுஷீகத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அவர் தம்மையே நமக்காக பலி செலுத்தாது வரையிலும் நம்மால் நித்தியமான ஜீவனை ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்னது போல, நீங்கள் மனுஷகுமாருடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. யோவான் 6:53. இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டதன காரியமானது மனிதன் புசித்தால் ஒருபொழுதும் அறியாமல் இருக்க பண்ணுகின்றதான ஜீவ அப்பத்தை அளிக்கிறதுக்காக மாத்திரம் காணப்படாமல் இன்னுமாக அது ஜீவனுக்கு நேரான இடுக்கமான வழியையும் திறந்தது மற்றும் ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகின்றதான இடுக்கமான வழியில் நடப்பதற்கு உதவியான ஆவிக்குரிய உணவாகிய சத்தியத்தை நாம் அடையத்தக்கதாக முத்திரையை உடைத்தது. இப்படியாக பிக்கப்பட்ட அப்பமானது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தம்மை குறித்து கூறினவரின் பிக்கப்படுதலை அடையாளப்படுத்துவது பொருத்தமானதே என்று நாம் காண்கின்றோம். யோவான் 14:6. ஆகையால் பிக்கப்பட்ட அப்பத்தை நாம் புசிக்கையில் அவர் மரித்திருக்கவில்லை எனில், அவர் நமக்காக பிக்கப்பட்டிருக்கவில்லை எனில், நாம் ஒருபொழுதும் பிதாவினிடத்திற்கு வந்திருக்க முடியாது என்றும் நாம் என்றென்றும் ஆதாமினுடைய பாவத்தினுடைய சாபத்தின் கீழும் மரணத்தினுடைய நுகத்தின் கீழும் காணப்பட்டிருப்போம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றொரு கருத்து, பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பற்றதாகும். புளிப்பு என்பது கெடுக்கிற ஒன்றாக, சீரழிக்கும் ஒன்றாக இருப்பதினால் பாவத்திற்கான அடையாளமாய் இருக்கின்றது மற்றும் பாவம் மனுக்குலத்தின் கொண்டு வந்ததான சீரழிவையும் மரணத்தையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் இந்த அடையாளமானது நமது கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்பதையும், கரைதிரையற்ற ஆட்டுக்குட்டி என்பதை, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவருமாய் இருந்தார் என்பதையும் தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் ஆதாமின் சந்ததியில் வந்தவராய் இருந்திருப்பாரானால் வழக்கம் போல் ஏதோ ஒரு பூமிக்குரிய தந்தை வாயிலாக தமது ஜீவனை பெற்றவராக இருந்திருப்பாரானால் அவரும் கூட மற்ற மனிதர்களைப் போலவே ஆதாமின் பாவத்தினால் புளிப்புள்ளவராய் இருந்திருப்பார். ஆனால் அவருடைய ஜீவனானது கரைதிரை இல்லாமல் உயர்ந்த பரலோக நிலையில் இருந்த பூமிக்குரிய நிலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலைமையில் வந்ததாய் இருந்தது. ஆகவே அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அழைக்கப்பட்டார். யோவான் 6:41. ஆகவே தேவன் அருளியுள்ளதான தூய்மையான புளிப்பற்ற மாசற்ற அப்பத்தினை குறித்து உணர்ந்து கொள்வோமாக மற்றும் அவரை புசிப்போமாக. அதாவது சத்தியத்தை புசித்து ஜீர்ணிப்பதன் வாயிலாக அவரை நாம் புசிப்போமாக. அதிலும் விசேஷமாக விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல் என்னும் சத்தியத்தை
புசிப்போமாக. மேலும் அவரை வழியாகவும் ஜீவனாகவும் அடையாளம் கண்டு கொள்வோமாக. இந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள் தொடர்புடையதான இன்னொரு ஆழமான அர்த்தத்தை அப்போஸ்தலன் தெய்வீக வெளிப்படுத்துதலின் வாயிலாக தெரிவித்துள்ளார். அப்பமானது நமது கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதாய் இராமல், நாம் அவரை புசித்த பிற்பாடு, அதாவது அவரது நீதியை நமக்குரியதாக்கிக் கொள்வதன் வாயிலாக நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு, நாம் அர்ப்பணத்தின் வாயிலாக உலகத்திற்கான உணவாகிய இந்த பிக்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்களானோம் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். 1 கொரிந்தியர் 10:16. இது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எதிர்கால மகிமைகளில் அவரோட கூட உடன் சுதந்திரர்களாவதற்கு பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேலையில் பங்காளிகள் ஆவதற்கும் உரிய நிபந்தனைகளாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இப்பொழுது பங்கடைவதற்கான ஸ்லாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இதே கருத்தானது அப்போஸ்தலனால் மீண்டும் மீண்டுமாக பல்வேறு அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவை அனைத்தை காட்டிலும் இவ்வடையாளமே ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது தங்கள் தலையோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய கொலோசியர் 1:24 பார்க்கவும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையே இப்பொழுது பிக்கப்படுகின்றதான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். இது நமது தலையானவருடனான நமது ஐக்கியத்திற்கும் உறவிற்கும் குறிப்பிடத்தக்கதான விவரிப்பாய் காணப்படுகின்றது. நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம். அப்பத்தை பிட்டு உண்ணுகின்றோமே, இது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் முதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்ளுகின்றோம். 1 கொரிந்தியர் 10:16 மற்றும் 17. திராட்சரசமானது நமது கர்த்தரினால் பலி செலுத்தப்பட்ட ஜீவனை அடையாளப்படுத்துகின்றதாயிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கின்றது. அதாவது மரணத்தில் கையளிக்கப்பட்ட ஜீவனுக்கான அடையாளம். மத்தேயு 26:27 மற்றும் 28. பாவத்தின் காரணமாக ஆதாமின் சந்ததி இழந்து போனதன் ஜீவனுக்காக மீட்கும் பொருளாக கர்த்தர் தமது ஜீவனை கொடுப்பதன் மூலமே புதிய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதலின் வாயிலாக மனிதர்களுக்கு ஜீவனுக்கான உரிமை கடந்து வர முடியும். ரோமர் 5:18 மற்றும் 19. சிந்தப்பட்ட இரத்தமானது அனைவருக்குமான மீட்கும் பொருளாக அல்லது விலையாக காணப்பட்டது. இது அவர் பாத்திரத்தை சீஷர்களிடத்தில் கொடுத்து அதை பகிரும்படிக்கு அவர்களிடம் கூறினதாவது, தம்முடைய பாடுகளில் அவர்கள் பங்காளிகள் ஆவதற்கான, அல்லது பவுல் குறிப்பிட்டுள்ளது போன்று கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான அழைப்பாய் காணப்பட்டது. கொலோசியர் 1:24. விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நாமாய் முன்வந்து கிறிஸ்துவின் காரணங்களை அல்லது நோக்கங்களை ஆதரிப்பதின் வாயிலாக அவரது பாடுகளில் பங்கு கொள்வோமானால் நாம் தேவனால் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாகவும் மற்றும் இயேசுவின் பாடுகளில் பங்கடைபவர்களாகவும் கருதப்படுவோம் என்பதே நம்முன் வைக்கப்பட்ட காரியமாகும். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 கொரிந்தியர் 10:16. பாத்திரத்தினுடைய மதிப்பினை நாம் அனைவரும் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட அவரது பாடுகள் மற்றும் அவமானத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமாக.
இப்படியானவர்கள் அனைவரும் அவரோடே கூட மகிமைப்படுத்தப்படுவர் என்ற நிச்சயமும் கொண்டிருக்கலாம். ரோமர் 8:17. பாத்திரமானது அவரது அவமானத்தில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும், அதாவது நமது மனுஷீகத்தின் மரணத்தையும் குறிக்கின்றதாயிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நமது கர்த்தரும் பாத்திரத்துக்கு இந்த அர்த்தத்தை சாற்றினவராயிருந்தார். உதாரணத்திற்கு, அவரது சிங்காசனத்தில் உள்ள எதிர்கால மகிமையை குறித்த வாக்குறுதியை அவரது சீஷர்களில் இருவர் அவரிடத்தில் கேட்டபோது, அவரோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ என்றார். அவர்களது இருதயபூர்வமான உறுதிமொழி நிமித்தமாக, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்றார். திராட்சைப்பழ ரசமானது இரத்தம் அல்லது ரசம் வெளியே வரும் அளவுக்கு திராட்சையை பிழிவதை மாத்திரம் குறிக்காமல் பிற்பாடு கடந்து வரும் புத்துணர்வையும் கூட குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் கிறிஸ்துவின் பாடுகளில் இப்பொழுது பங்கு கொள்ளும் நாம் அவரது மகிமைகளிலும் கணங்களிலும் மற்றும் அழியாமையிலும் சீக்கிரத்தில் பங்கு கொள்ளுவோம். அதாவது ராஜ்யத்தில் அவரோட கூட புதிய திராட்சரசத்தை பருகும்போது ஆகும். ஆகையால் மிகவும் அன்புக்குரியவர்களே, நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூடுகையில் நாம் செய்கின்ற காரியத்தினுடைய அர்த்தத்தினை மனதிற்கு கொண்டு வருவோமாக. அவருடைய ஜீவனால் ஊக்குவிக்கப்பட்டு ஜீவ அப்பத்தினால் பலப்படுத்தப்பட்டுள்ள நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக அவரோட கூட பானம் பண்ணுவோமாக. மற்றும் மற்றவர்களை போஷிக்கத்தக்கதாக அவரோட கூட நாம் பிக்கப்பட வேண்டும் என்று மும்பில்லாத அளவுக்கு மிகவும் உறுதியுடன் முன்னேறுவோமாக. நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:11 மற்றும் 12. யார் பங்கு கொள்ளலாம்? கிறிஸ்துவின் அங்கங்கள் அனைவரும் ஒருவேளை ஒருவர் தனியாக இருப்பின் அவரும் கூட ஆண்டவரோடு நினைவு கூறுதலை அனுசரிக்கலாம். ஆனால் கூடுமான மட்டும் அந்த ஒரே அப்பத்தின் அங்கங்கள் அனைவரும் ஒன்று கூடிட வேண்டும். அனுசரிப்பில் சம்பிரதாயங்கள் எதுவும் வேண்டாம் என்றாலும் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். மற்றொரு கருத்து, இப்படியாக நம்முடைய பஸ்காவை அல்லது அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நினைவு கூறுவது ஏற்ற காரியமாக இருப்பினும், இன்னொரு கோணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை புசித்து பானம் பண்ணுகிறவர்களாக இருந்து நமது கர்த்தருடன் இந்த பரிசுத்தமான ஐக்கியம் கொண்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரேலர்கள் தங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினை கசப்பான கீரையுடன் புசித்த இரவானது முழு சுவிசேஷ யுகத்திற்கும் நிழலாய் இருக்கின்றது. மேலும் அவர்கள் எகிப்திலிருந்து அடுத்து வந்த காலை வேளையில் விடுதலையானார்கள். இப்படியாகவே நம்முடைய விஷயத்திலும் கூட காணப்படுகின்றது. அதாவது நாம் நம்முடைய ஆட்டுக்குட்டியை கசப்பான சோதனைகளுடனும் பொல்லாங்கனுடைய உபத்திரங்களுடனும் தற்கால யுகத்தில் புசிக்கின்றோம். ஆனால் காலையிலோ களிப்பு மற்றும் பூமியிலிருந்து தீமையின் ஆளுகையிலிருந்தும் கொடுமையிலிருந்தும் நமக்கான விடுதலையும் கடந்து வருகின்றது. காலை ஏற்கனவே விடிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றிவிடுவதற்கு அதிகம் துரிதப்படுவோமாக. கொலோசியர் 1:24. கர்த்தருடைய இந்த கட்டளையின் அர்த்தம் தொடர்பாக நாம் மேலே முன்வைத்திட்ட கருத்துக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்துபவராக இருந்து அதன் அர்த்தம் பற்றின சரியான புரிந்து கொள்ளுதலுக்கான அவசியத்தை சுட்டிக்காட்டுகின்றார். அவர் பின்வருமாறு எச்சரிக்கின்றார்: இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அதாவது அதன் அர்த்தம் குறித்த புரிந்து கொள்ளுதலுடன் மற்றும் உணர்ந்து கொள்ளுதலுடன் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம், அதாவது அதன் உண்மையான அர்த்தத்தினை கிறிஸ்துவின் பாடுகளிலும் மற்றும் மரணத்திலும் உள்ள
நம்முடைய பங்கெடுத்தலை சரியாய் புரிந்து கொள்ளாத காரணத்தினால், இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகின்றான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11:27 முதல் 30. பவுலினுடைய கருத்துக்களில் உள்ள உண்மைக்கும் நாம் ஒவ்வொருவரும் சாட்சி பகிர முடியும். சபையில், அதாவது பெயர் சபையில் மாத்திரமல்லாமல் உண்மையான சபையின் அங்கத்தினர்களிலும் அநேகர், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ளவர்களில் அநேகர் பலவீனமடைந்து வியாதிப்பட்டுள்ளனர் மற்றும் அநேகர் முற்றிலும் நித்திரைக்குள் போய்விட்டனர். அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு மரித்து போய் விட்டனர் மற்றும் மரித்து போன கிளைகளென திராட்சை செடியிலிருந்து ஜெயம் கொள்ளும் சபையிலிருந்து வெட்டப்பட்டு போய்விட்டனர். யோவான் 15:2. ஆகவே நாம் வருநாள்தோறும் நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ளும்போது நாம் பலவான்களாகவும் ஆவிக்குரிய உற்சாகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாகவும் காணப்பட வேண்டுமெனில், மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காதவர்களாக காணப்பட வேண்டுமெனில், நாம் நம்மை சோதித்து அறிந்து கொள்வோமாக. மற்றும் நாம் ஏற்ற காலத்தில் அவருடைய மகிமையில் பங்கடையத்தக்கதாக இப்படியாக பாடுகளிலும் அந்த சின்னங்களிலும் பங்கு கொள்வோமாக. ஆமேன்.